Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் ஆங்குலார் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிள் இஃப் ஃபைல்ஸ் நம்மளோட HTML ஃபைல்ஸில் எப்படி அண்ட் எல் ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்ண யூஸ் பண்ணுறது. இப்போ என்னோட ஆப் காம்பனண்ட்டில் சிம்பிளாக இப்போ ஒரே ஒரு வேரியபிள் டேட்டான்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டா வந்து ஈவனா இல்லையா, ஈவன் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டேட்டாங்கிற வேரியபிள் %2 ஈக்குவல் டு 0. ஸோ அது 2 டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இட்ஸ் அன் ஈவன் நம்பர், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபால்ஸ், அது வேறு எந்த லாஜிக்குமே இல்லை எழுதல. இதே HTML ஃபைலில் ஓகே நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த 2A பைண்டிங் யூஸ் பண்ணி அந்த டேட்டாங்கிற வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இப்போ ஆட் நம்பர்னா ஆர்டுன்னு பிரிண்ட் பண்ணணும், ஈவன் நம்பர்னா ஈவன்ட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட ஒரு சிம்பிள் ரெக்யர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் நான் ஈவன் நம்பர்னா ஈவன்ட்டு பிரிண்ட் பண்ணணும், இல்லை ஆட். இப்போதைக்கு இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னா எனக்கு ரெண்டுமே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஈவன் ஆட். ஸோ இப்போ இங்கே நான் இதில் என்ன கொடுத்தாலும் சரி, ஸோ கீழே எந்த சேஞ்சஸ் இல்லை, ஏன்னா இது எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்குது. இப்போ நான் வந்து இதில் ஆட் நம்பர்ஸ் கொடுத்தா ஆட் வரணும், ஈவன் நம்பர்ஸ் கொடுத்தா ஈவன் வரணும். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் எனக்கு இதில் ஏதாவது ஒரு பேராகிராஃப் தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ எனக்கு அந்த இஸ் ஈவன்கிற ஃபங்க்ஷன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா ஒரு பேராகிராஃப், அப்படி இல்லைன்னா அது கீழே இருக்க பேராகிராஃப் அதை டிஸ்பிளே பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னு இதில் சிம்பிளாக இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் கண்டிஷன் வந்து உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரக்சரல் டிரெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. HTML ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுறதுனால அது பேர் ஸ்ட்ரக்சரல் டிரெக்டிவ். ஸ்டார் என்ஜி இஃப் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷன். இப்போ இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இது எனேபிளில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது 4ங்கிறதுனால செகண்ட் ரெண்டுக்குமே டிஸ்பிளே ஆகல. எரர்ஸ் அடிக்குது. ஓகே, ஸோ இந்த எரர் வந்து ஆங்குலரோட இஃப் எல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா காமன் மாடியூலை ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட்டுங்கிறதுனால ஸோ இந்த டேட்டாஸ் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஈவெண்ட் வந்திருக்கு. இப்போ நான் இதில் ஆட் நம்பர்ஸ் கொடுக்குறேன்னா அந்த ஈவெண்ட் வராது. பட் அந்த ஆடுங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் ஈவன் நம்பர் கொடுத்தாலும் ஆடு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ஆட் நம்பர்ஸ் கொடுத்தாலும் அது இருந்துகிட்டே இருக்கும். ரீசன் நான் அதுக்கு கண்டிஷன்ஸ் எதுவும் எழுதலை. இப்போ எனக்கு இஃப் கண்டிஷன்ஸ் இல்லைன்னா இதோட எல் ஸ்பாட்டில் மார்க் பண்ணணும். எல் ஸ்பாட்டில் மார்க் பண்ணுறதா இருந்தால் ஸோ இஃப் கண்டிஷன்ஸில் ஒரு செமிகோலன் வச்சுட்டு எல்ஸ்ன்ற ஒர்க்கிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு நேம், இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் நேம் வந்து ஆர்டுன்னு கொடுக்குறேன். அவ்வளோதான், நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஆர்டுங்கிற நேம் இந்த பேராகிராஃபோட மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ HTML பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஃப் பார்ட் வந்துச்சுன்னா எல்ஸ் இமிடியேட்டாக வரணும்னு இருக்காது. இங்கே வேறு சம் டிசைன்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் எல்ஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு நார்மல் ப்ரோக்ராமிங் இஃப் ஃபாலோட் பை எல்ஸ்ன்னு இருக்காது. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் என்ஜி டெம்ப்ளேட்னு ஒரு டேக் இருக்கு ஆங்குலரில். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த என்ஜி டெம்ப்ளேட் டேக்குள்ள அந்த பேராகிராஃப், இது சிமிலர் ஒரு ஸ்பேன் டேக் மாதிரி தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆங்குலரோட ஏதாவது ஒரு பார்ட்டை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆட்ங்கிற நேமுங்க கொடுங்க. கொடுக்கும்போது இது ஆங்குலரோட ஒரு லோக்கல் வேரியபிள், அதாவது இந்த பேஜ்லேயே சம்வேர் இது டிக்ளேர் ஆயிருக்குன்னு சொல்றதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு ஹேஷ். ஸோ ஹேஷ் போட்டிங்கன்னா அது பேர் லோக்கல் வேரியபிள். இப்போ அந்த ஆட்ங்கிறது இங்கே சம்வேர் டிக்ளேர் ஆயிருக்கு இந்த HTMLங்கிறது ஆங்குலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். ஸோ இங்கே டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ இதை ரெஃபர் பண்ணிடும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 4ங்கிறது ஈவன் நம்பர். நான் 45 கொடுக்குறேன், இட்ஸ் அன் ஆட் நம்பர். ஸோ 542 கொடுக்குறேன், இட்ஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ இட்ஸ் ஆட் நம்பர். ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே ஈவன் ஆர் ஆடுங்கிறது டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ அது உங்களோட இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இஃப் எழுதும்போது ஸ்டார்
கொடுப்பீங்க. இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ். ngif ஈக்குவல் டு ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி சம் ஃபங்க்ஷன். இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேணுங்கிற அளவுக்கு நீங்களே இங்கே ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு எழுதிக்கலாம். செமிகோலன் வச்சுட்டு எல்ஸ் பார்ட். எல்ஸுக்கு ஒரு வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணிடுங்க, ஏன்னா லாஜிக் எழுத முடியாது. ஸோ அதனால ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை சம்வேர் ஒரு ng டெம்ப்ளேட்ல ரெஃபர் பண்ணிடுங்க ஹேஷ் யூஸ் பண்ணி. ஹேஷ் வந்து உங்களோட லோக்கல் வேரியபிள்ங்கிறத சொல்றதுக்காக. ஸோ அதாவது இந்த சம்வேர் சேம் பேஜில் டிக்ளேர் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். இதுதான் ஒரு சிம்பிள் இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ தேங்க்யூ.